அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறது, நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ஐஸ்கிரீமை எப்படி செய்ய போகிறோன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் சிம்பலை அழுத்துங்க. இப்போது இந்த ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு நமக்கு என்னென்ன பொருட்கள் தேவை? சர்க்கரை, பால், சோயா மாவு, வெண்ணிலா எசன்ஸு, இந்த 4 பொருள் தான். பால், தேவையான அளவு சர்க்கரை, தேவையான அளவு வெண்ணிலா எசன்ஸு, தேவையான அளவு சோயா மாவு. இப்போ நாம் எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போது நான் 2 லிட்டர் பால் எடுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ லிட்டர் தேவையோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 லிட்டர் கெட்டியான பால், ஆவின் ஆரஞ்சு பால், கெட்டியாக இருக்கும். இது தண்ணி ஊற்றக்கூடாது. இதில் ஃபுல்லாக அந்த பால் விட்டு அப்படி கெட்டியான பாலாக இது மாதிரி இருக்கணும். கெட்டியான பால், தண்ணி ஒரு ட்ராப் கூட ஊற்றக்கூடாது. இதை எடுத்து தனியாக வச்சுக்கணும். அதுக்கப்புறமா நாம் இந்த சோயா பவுடரை கலக்க போகிறோம். இந்த சோயா பவுடர் தேவைக்கேற்ப, நான் 2 லிட்டர் ஆனதுனால 3 ஸ்பூன் எடுத்துருக்குறேன். நீங்கள் 1/2 லிட்டர்னால் ஒரு ஸ்பூன் எடுங்க. இப்போ 1 லிட்டர்னால் 1.5 ஸ்பூன் எடுங்க. இப்படி ஒவ்வொரு 1/2 லிட்டருக்கும் அரை ஸ்பூன்னு வச்சுக்கோங்க. திரும்ப நான் இந்த சோயா மாவை எப்படி கலக்கிறதுங்கிறத பார்ப்போம். இந்த சோயா மாவில் நம்ம வச்சுருக்கிற அந்த பாலை இதில் கொஞ்சம் எடுத்து ஷேர் பண்ணி அப்படியே நல்லா கலக்கணும். கலந்து 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 கெட்டி இல்லாமல் இதை மாதிரி லூஸாக வர்ற மாதிரி பண்ணணும். உங்கள் தேவைக்கேற்ற, நீங்கள் எவ்வளோ பால் வச்சு யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு இந்த தேவைக்கேற்ப நீங்கள் அதை பண்ணிக்கணும். இப்போது இந்த தன்மைக்கு வந்ததும் திரும்ப என்ன பண்ண போகிறோன்னா, இதை காய்க்க போகிறோம். ஸ்டவ்வில் வச்சு நல்லா காய்ச்சி பாயில் ஆனதுக்கப்புறம் சர்க்கரை போடுறோம். நல்லா பாயில் ஆயிடுச்சு. பாயில் ஆனதும் சர்க்கரை போடுறேன். நல்லா கொதிக்க வைக்கணும். ஃபஸ்ட்டில் வேகமாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். பொங்கி கொட்டிடக்கூடாதுல்ல, அதுக்காக அதை நல்ல இது காய்ச்சி இது மாதிரி நல்லா கிளறி விட்டு இருக்கணும். கிளற அது கொஞ்சம் திக்காகும். அதுக்கப்புறமா நம்ம இந்த கலந்து வச்சுருக்குறோம் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம். இல்லை வெண்ணிலா எசன்ஸு இப்போவும் போடலாம். நான் இப்போ 2 ஸ்பூன் போட்டு திரும்ப இறக்குனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். நீங்கள் இறக்கி முடித்ததுக்கப்புறம் வெண்ணிலா எசன்ஸ் போட்டு கலந்துக்கலாம், அது பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறமா இதை கலந்து அந்த அதுவும் பாயில் ஆகி வெண்ணிலா எசன்ஸு சர்க்கரை போட்டு நல்லா கலந்து பாயில் ஆனதுக்கப்புறமா நாம் இந்த சோயா கலந்து வச்சோம்ல அதை போட்டு நல்லா கலந்துக்கணும். சோயா போட்டு கலந்து வச்சுக்கிறத நல்லா கலந்து இப்படி வந்ததும் இப்படி இந்த அளவுக்கு நமக்கு தேவையான அளவு வருது. நல்ல ரொம்ப கெட்டி ஆகிடக்கூடாது, தண்ணி மாதிரி இருக்கணும். ரொம்ப கெட்டியான திரும்ப வேறு பால் தான் ஊற்ற வேண்டியது வரும். அதனால் ரொம்ப கெட்டி ஆகாமல் இந்த அளவுக்கு நீங்கள் அதை எடுத்து கீழே இறக்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையானா கொஞ்சம் முந்திரி பருப்பு கொஞ்சம் தட்டி அதில் போட்டுக்கலாம். நான் எதுவும் போடலை. தேவைப்பட்டால் இப்படி செஞ்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா,
ஃப்ரிட்ஜுக்குள்ளால வைக்க போகிறீங்க. ஃப்ரீசரில் வைக்கிறீங்க. ஃப்ரீசரில் வச்சு இது மாதிரி வந்து ஒரு 3 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுக்கணும். ஃப்ரீசரில் வச்சு திருப்பி நல்லா அதை எடுத்து நல்லா அரைக்கணும். மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கொஞ்சம் பெரிய ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்ல மை போல் பிளெண்டர் பண்ணுங்கள். நல்ல மை மாதிரி அப்படின்னா இந்த நம்ம மாவு அரைக்கும்போது அப்படியே புதுன்னு வர மாதிரி இதே போல் இதுலேயும் நல்ல அரைச்சி திரும்ப இன்னொரு பவுலில் கொட்டி ஃப்ரீசருக்குள்ளால வச்சு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு பவுலில் கொட்டி வச்சு அதை எடுத்து நம்ம இன்றைக்கி நைட்டு இன்றைக்கி செஞ்சு வச்சோன்னா மறுநாளைக்கு எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போது உங்களுக்கு ஐஸ்கிரீம் நம்ம கடையிலேருந்து எப்படி வாங்கி சாப்பிட்றோமோ அதே அளவில் இருக்கும். இதை ஒரு ஸ்கூப்புனாலேயோ இல்லை உங்களுக்கு ஸ்பூன்னாலேயோ எப்படியோ அதை எடுத்து எல்லாருமா பரிமாறி சாப்பிட்டுக்கலாம். சந்தோஷமாக இருங்க. அனைவருக்கும் நன்றி.